அரவிந்தோட அம்மா தானே? ஆமாங்க மேம். நான் அவனோட சோஷியல் டீச்சர். நான் அவனுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வச்சேன். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டேன். ஆனால் அவன் அதுக்கு முக ஸ்டாலின் சொன்னான். ஸோ அவன் எந்த அளவு படிக்கிறான்றது இதுலேயே தெரியுதுங்க மேடம். அவன் வந்துட்டு இதுவரையும் ஒன் டைம் கூட சோஷியல் சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனதே இல்லைங்க மேடம். ஐயா அப்படியாங்க மேடம்? இதுல முக ஸ்டாலின் வர பதில் சொல்லிருக்கானா? அவன் வீட்டுக்கு வரட்ட இருக்கு. அவனை கொஞ்சம் வீட்டில் படிக்க வைங்க மேடம். அப்புறம் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நாளைக்கு. அது சொன்னானா என்னன்னு தெரியல, நானே சொல்லிட்டேங்க மேடம். அது வேற சொல்லிருக்காங்களா? அந்த பையன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட அந்த மாதிரி சொல்லல மேடம். அவன் வரட்ட இருக்கு. சரி மேடம், அப்ப நான் வைக்கவா? வைங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லல. வரட்ட அந்த பையனுக்கு இருக்கு. அடி வெளுத்து விடணும். இதுல பதில் முக ஸ்டாலின் வரையா? எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அடிக்கணும். வரட்டும் வரட்டும். நான் ஏன் சோகமா இருக்கணும் உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரியே கேக்குற. இல்ல மச்சான், எனக்கு உண்மையாவே தெரியாது. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ என்ன ஸ்கூல்ல பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தியா? அது என்ன வீடாடா? நான் பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்குறதுக்கு. அதுதான் நானும் கேக்குறேன். ஸ்கூல்ல தான உட்கார்ந்து இருந்த. உனக்கு அது தெரியாது என்ன நடந்துச்சுன்னு? அத சொல்றியா மச்சான்? தெளிவா சொல்ல வேண்டியதானே? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன நடிப்பு நடிக்கிற? எங்க அம்மா கிட்ட நான் அடி வாங்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? யார பத்தி என்ன கேள்வி கேட்ட மச்சான்? நீ அடி வாங்குறது நான் அடி வாங்குற மாதிரி. உங்க லட்சணம் எனக்கு தெரியாதா? சரி நான் போறேன் மச்சான். என்னென்ன ஆங்கில அடி வாங்க போறேனோ தெரியல. பாய் மச்சான். மச்சான் பாத்துடா, பாத்து அடி வாங்கு. எப்படி எல்லாம் அடி வாங்க போறானோ? பாவம் பயப்பட. அப்பாடி, அம்மா கிச்சன்ல ஏதாவது இருப்பாங்க போல. அப்படியே நைஸா ரூமுக்கு போய் பெட்ஷீட் போத்தி அசராம படுத்துக்கணும். சாயந்தரம் ஆனா அம்மாக்கும் கோபம் கொஞ்சம் தணிஞ்சிரும். இல்லாட்டி அவ்வளோதான் நமக்கு. நம்ம அடி வாங்கணும்னு இருந்தா அடி வாங்கிதான் ஆகணும். வந்துட்டியா என் தங்கராசா? இன்னும் நம்மள கொஞ்சறாங்க. அப்ப மிஸ் ஃபோன் பண்ணல போல. ஆனா கோவமா வேற இருக்காங்களா என்னன்னு தெரியலையே. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருப்பா? முக ஸ்டாலினா? இல்லம்மா. இல்லம்மா. முக ஸ்டாலின் நான் சொன்னீங்க தங்கம். வாங்க உங்க மூக்கு உடைக்கட்டுமா? வேணாம்மா ப்ளீஸ் அடிக்காதீங்க. படி படின்னு சொல்றேனே நீ கேக்குறியா? வெளிய போய் ஃப்ரெண்ட்ல கூட ஆடுறதுல நிக்கிறியா? இரு உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு பூச வைக்கிறேன். அம்மா அடிச்சிராதீங்கம்மா. இந்த பிஞ்சு உடம்பு உங்க அடியெல்லாம் தாங்காதம்மா. அடிச்சிராதீங்க. ஓ கிளாஸ்லயே முத ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க எல்லாம் இருக்குதுல்ல, அது பிள்ளைங்க. உன்னை எல்லாம் அடிச்சாலும் சரிப்பட்டு வரும். விளையாடுறதுல நிக்கிறல்ல, இனிமேல் வீட்டை விட்டு வெளிய விட்டுறான் பாரு. அப்புறம் எப்படிமா ஸ்கூலுக்கு போக முடியும்? என்னடா பேசுறது உனக்கு நக்கலா இருக்கா? இல்லம்மா எனக்கு விக்கல் வருது. இன்னைக்கு எனக்கு அடி வாங்கணும்னு எழுதிருக்கு போல. அதான் இந்த வேலையெல்லாம் பண்ற. வா வா உனக்கு அடி வெளுத்து எடுக்கறேன் பாரு இன்னைக்கு. என்னம்மா கையில பேட் எடுத்துட்டீங்க? அடிச்சிராதீங்கம்மா. இப்ப விக்கல் நின்னுச்சா உனக்கு? இரு உனக்கு வெளுத்து எடுத்தாலும் சரிப்பட்டு வரும். அம்மா அடிக்காதீங்க, வலிக்குதுமா. அடிக்காதீங்கம்மா. நக்கல்ல சொன்னா விக்கல்னா சொல்றேன். அம்மா அடிக்காதீங்கம்மா, அடிக்காதீங்க, வலிக்குதுமா. போனா போது. இனிமே நீ மட்டும் படிக்காம இரு. அப்பாட்ட சொல்லி அடுத்த வருஷம் ஹாஸ்டல்ல போட சொல்றேன் பாரு. அம்மா ஹாஸ்டல் வேணாம்மா. காலையில எந்திரிச்சு படிக்க சொல்லுவாங்க. உன்னை என்ன மடியில வச்சு கொஞ்சுவாங்களா? உனக்கெல்லாம் ஹாஸ்டல் தான் கரெக்ட். அம்மா நான் இனிமே நல்லா படிக்கிறேம்மா. அதையும் பார்க்கலாம். நல்லா படிக்கிறியா இல்ல படிக்கிற மாதிரி நடிக்கிறியான்னு பாப்போம். நாளைக்கு வர பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கா? அப்ப வாரசான வச்சுக்கிறேன். இப்பயே இந்த வேலை வெளுக்குறாங்களே. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா எந்த வேலை வெளுப்பாங்க நினைச்சாலே பயமா இருக்கு. நாளைக்கு காய்ச்ச வர மாதிரி இருக்குன்னு போய் சொல்லி லீவ் போட்டுருவோமா? என்ன தம்பி யோசிக்கிற? நாளைக்கு லீவ் போட்டுக்கலாம் மட்டும் கனவு கோட்டை கட்டாத கண்ணு. நாளைக்கு தான் இருக்கு மெயின் பிக்சர். இன்னைக்கு நான் உன்னை குத்துனேன், நாளைக்கு மிஸ்ஸே உன்னை வந்து குத்துவாங்க. போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. எம்மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது தாரியா? அதானே பார்த்தேன். உனக்கு ரோசா வந்து போய் படுத்துருவேன்னு நினைச்சேன். அதானே ரோசம்னா எந்த கடையில விக்குதுன்னு கேப்ப. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, எடுத்துட்டு வானே. எம்மா இன்னைக்கு என்ன சமையல்? ஏன் என்ன சமையல்னு சொன்னாதான் சாப்பிடுவியா? அப்படியெல்லாம் இல்லம்மா. சரி நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இந்த பையனை வச்சுட்டு முடிய மாட்டேங்குது. டேய் மச்சான், நேத்து நல்ல விருந்து வச்சாங்களா? போதும் போதும்னு சொல்ற அளவு விருந்து
செமத்தியா வச்சாங்க மச்சான். நீ பாவமாதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அடி வாங்க போறேன்னு. ஐயோ ஐயோ அந்த கண்குள்ள காட்சியை பார்க்காம போயிட்டனே. ஏன் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? உனக்கு அந்த நிலைமை வரும் பாரு, அப்ப நான் சிரிக்கிறேன். நான் ஒரு பதில சொல்லி ஓஹோன்னு அடி வாங்குற மச்சான். நேத்து அம்மா கிட்ட வாங்கினேன், இன்னைக்கு மிஸ் கிட்ட வாங்குறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு மச்சான். ஏன்னா எங்க அம்மா மிஸ் நல்லா ஏத்தி விட்டுருவாங்க மச்சான். நானும் நம்ம சிரிக்கிறல்ல, நேத்து அடி மச்சான் எனக்கு. சரி சரி விடு விடு, நம்ம 2 பேரும் ஒரே குட்டையில விழுந்த மட்டைங்க தான். அடியெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும் மச்சான். எங்க அம்மா வேற எப்ப வராங்கன்னு தெரியல, படபடன்னு அடிக்குது மச்சான். எங்க அம்மா வந்து என்னென்ன சொல்ல போறாங்களோ தெரியல. இப்பெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியல மச்சான். அடுத்த எக்ஸாம்லயாவது உருப்படியா மார்க் எடுக்கணும். ஆமா மச்சான், நீ பேரண்ட்ஸ் மீட்டிங் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ நான் சொல்லவே இல்லையே, மறந்து போயிட்டேன். என்ன பண்றது? நான் அப்பவே நினைச்சேன் நீ மறந்துருவன்னு. சரி அப்ப நான் போய் மிஸ் கிட்ட சொல்லிட்டு வரட்டுமா? வேணாடி, மிஸ் வந்ததுக்கு அப்புறம் சொல்லு. ஏன் நான் திட்டு வாங்குறதுக்கா? சரி வா நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாமா? எனக்கு ஒரே பயமா இருக்குடி. நீ கவலைப்படாத, எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். வாங்க கண்ணுங்களா. மிஸ் நான் எங்க அம்மா கிட்ட பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்ல மறந்துட்டேன் மிஸ். ஏங்க நீங்களா இப்படி மறக்கறீங்க? நீங்க மறக்கறனால பேரண்ட்ஸ் லேட்டா வர்றாங்க, நாங்க லேட்டா போக வேண்டியதா இருக்கு. மிஸ் சாரி மிஸ். சிண்டு சொல்லுங்க மிஸ். நீனுமா மறந்துட்ட? இல்ல மிஸ், நான் கிளாஸ் லீடர்னால கூட வந்திருக்கேன் மிஸ். ஓ அப்படியா? நான் கூட நீயும் மறந்துட்டேன்னு நினைச்சேன். நல்ல வேலை. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணு, நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீ பேசு சரியா? ஓகே மிஸ். இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. நான் கூட மிஸ் ஏதாவது திட்டுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா எதுவுமே திட்டல. அப்பாடி. இந்தா மிஸ், ரிங்கு போக மாட்டேங்குது மிஸ். அப்படியா? சரி நான் இன்னொரு டைம் அடிச்சு தரேன். இந்தா இப்ப போகுதா? எஸ் மிஸ், ரிங் போகுது மிஸ். ஹலோ சொல்லுங்க மிஸ். அம்மா நான் ஹர்ஷா பேசுறேன். சொல்லுங்கண்ணே. அம்மா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், நான் சொல்ல மறந்துட்டேம்மா. என்னடி இப்ப சொல்ற? நான் வெளிய வேலையா இருக்கறனே. அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. ஐயோ ஏங்க நீ இப்படி பண்ற? சரி நான் வரேன். வச்சிட்டுமா? மிஸ் வர சொல்லிட்டியா கண்ணு? எஸ் மிஸ். இனிமே இந்த மாதிரி மறக்க கூடாது சரியா? எஸ் மிஸ், இனிமே மறக்க மாட்டேங்க மிஸ். நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்தாதானே பேரண்ட்ஸ்க்கு பெருமையா இருக்கும், உங்களுக்கும் பெருமையா இருக்கும். எஸ் மிஸ், நான் இனிமே பேரண்ட்ஸ் மீட்டிங்னா கரெக்ட்டா சொல்லிறேன் மிஸ். சரி கண்ணுங்களா போங்க. Thank you மிஸ். ஓகேமா. சிண்டு மிஸ், நான் உன்கிட்ட சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன், மறந்த கண்ணு. என்னது மிஸ்? கிளாஸ்ல எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்களா? மிஸ் அந்த அளவு சத்தம் இல்ல மிஸ். சைலண்டா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி கண்ணு, நீ போய் மைண்ட் பண்ணு. ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல. ஓகே மிஸ். சரி கிளாஸுக்கு போலாம். Thank you